சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கல. முழு கோதுமை தாங்க எங்கள் வீட்டில் கழுவி காய போட்டு ரெடியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் அதே மாதிரியே யூஸ் பண்ணுங்கள். இந்த மாவில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கை பொறுக்கிற அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை தண்ணி யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. மாவு நம்ம எவ்வளோ சாஃப்டாக பிணையிறோம் லூஸாக பிணையிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க சப்பாத்தி சாஃப்டாகவே வரும். நம்ம ஹார்டாக பிணைஞ்சோம் அப்படின்னா அது சப்பாத்தி ஹார்டாக தான் இருக்கும். அதனால் பயப்படாதீங்க. ஹார்டாக பிணைஞ்சிட்டிங்கன்னா அது பூரியாக போட்டுருங்க. சப்பாத்தி மட்டும் போட்டுறாதீங்க. மாவு நல்லா பிணைஞ்சிட்டோம். நம்ம இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். பாத்திரத்தில் மாவு கொஞ்சம் கூட ஒரு துளி கூட ஒட்டாது. எவ்வளோ அழகாக பிணைஞ்சிட்டோம் பார்த்தீங்களா? எவ்வளோ லூஸாக இருக்குது. தொட்டு பாருங்கள். நல்ல நம்ம விரல் உள்ளே போகும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இப்போ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. கல்லில் போட்டு அவங்கள 2 பெரட்டு எடுத்துடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். சாஃப்டாக இருக்குது பார்க்குறப்பயே. சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டான சப்பாத்தி. பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.